இதுதான் நம்முடைய கல்லீரல். இதில் தான் கொழுப்பு படிச்சிச்சுன்னா ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்ட ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவருக்கு நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபேட்டி லிவருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா கேட்டுடுங்க. ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு எதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடுவாங்க அப்படின்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் என்ன பண்ணுவாங்க, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டா கூட நோய் கண்டிப்பாக முழுமையாக குணம் அடையாது. அதனால ஃபேட்டி லிவர் இருக்கிற பேஷண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகருக்கு மாத்திரையும் போட்டுட்டு இருப்பாங்க, இன்சுலினும் போட்டுட்டு இருப்பாங்க. கரெக்ட் தானே? நிறைய பார்த்துருப்பீங்க. பித்தப்பைக்கு இதான் நம்முடைய பித்தப்பை. இதில் கல் வந்துச்சுன்னு என்ன வரும்? பித்தப்பையில் கல் வந்து நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுறது நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க. அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா, எப்படி முழுமையாக சரி பண்ணணும்னா கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், இன்சுலினையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம். அப்படின்னு யார் சொன்னா? அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. எதை மறந்தாலும் பேலன்ஸ் டயட் மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. இந்த மாதிரி மாத்திரை போடக்கூடிய நிறைய பேருக்கு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே.